என்னங்க பெரிய ஏசியா கப் நம்ம ஏசியன் கண்ட்ரீஸ் விளையாடிட்டு இருக்காங்க. இந்தியா, அமெரிக்கா கிடையாது. அமெரிக்காவா? இல்லங்க. ஆஸ்திரேலியா கிடையாது, இங்கிலாந்து கிடையாது. அப்புறம் என்னங்க பெரிய டோர்னமென்ட் அப்படின்னு வெளியே இருந்து எவனா ஒருத்தன் சொன்னான் அப்படின்னா, இந்த ஏசியா கப்புக்குன்னு மிகப்பெரிய ஒரு வரலாறு இருக்குது. அப்படிப்பட்ட வரலாறுகள பத்தி தான் நம்ம ஏற்கனவே ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடி வீடியோவா போட்டிருந்தோம். நெறைய மக்கள் அத பார்த்து சூப்பரான வரவேற்பு குடுத்திருக்கீங்க. அந்த வீடியோவ பார்க்காதவங்க பாருங்க. இப்ப இந்த வரலாற தாண்டி உள்ள வரும்போது 2025 காலகட்டத்துல ஏசியா கப் எப்படிப்பட்ட ஒரு டோர்னமென்ட்டா இருக்கு அப்படின்னு கேட்டா, கொஞ்சம் லைட்டா அடி வாங்கியிருக்கு. இதுதான் உண்மை. 2016ல வந்துட்டு T20 ஃபார்மேட்க்கு இது ஸ்விட்ச் ஆனதுக்கு அப்புறமா லைட்டா ஒரு டவுன்ஃபால் இந்த டோர்னமென்ட் பார்க்க ஆரம்பிச்சது. மக்கள் யாரெல்லாம் ஒரு 50 ஓவர் ஃபார்மேட்டா பார்த்துட்டு இருந்தாங்களோ, அவங்கள்ல பல பேர் இந்த T20 ஃபார்மேட்ல பெருசா வரவேற்கல. யாரெல்லாம் சில பேர் இது 50 ஓவர் ஃபார்மேட்லயே போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. அது ஓரளவுக்கு ரொம்ப ஒன் சைடடா போக ஆரம்பிச்சிருச்சு. இப்படின்னு நினைச்சவங்களும் இந்த T20 ஃபார்மேட்டுக்கு மாறுனதுக்கு அப்புறமா இதுவும் அப்படித்தான் அப்படி பார்க்க டேய் அப்ப யார் பார்ப்பீங்க அப்படின்ற மாதிரி கொஞ்சம் அதோட வியூவர்ஷிப்பும் இன்ட்ரெஸ்டும் கம்மியாகிட்டே போகுது. இதுக்கு இன்னொரு ஒரு காரணமும் இருக்குது. ஏசியா கப் 2025ல அதை சரி செய்ய முடியுமா அப்படின்றதான் கேள்வி.